வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெதர் ஆப் வந்து கிரியேட் பண்ண போறோம். நம்ம நார்மலா வந்து பார்த்திருப்போம். நம்மளோட ஊரோட வெதர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெதர் நவ் அந்த மாரி சொல்லி வந்து நம்ம கண்டிப்பா குடுத்து நம்ம வந்து ஒரு டைமாச்சும் நம்ம வந்து லைஃப்ல வந்து பண்ணி பார்த்திருப்போம் நம்ம. ஸோ நம்மளோட வெதர் என்ன இருக்கு? மழை பெய்யுமா? பெய்யாதா? இல்ல வெயில் அடிக்குதா? எவ்வளோ அடிக்கும்? எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல இருக்கு? இத நம்ம சும்மா வச்சு நம்ம பார்த்திருப்போம். நம்ம ஆண்ட்ராய்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்க. இந்த மாரி இன்னைக்கு வந்து இது வெதர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேருந்து. நீங்க ஐஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதுல வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லனாலுமே நீங்க ஒரு சைட்ல போயிட்டு என்ன வெதர் இருக்கு? இது என்னன்றத நம்ம கண்டிப்பா செக் பண்ணுவோம். சரி, ஓகே. இதை நம்ம வந்து எப்படி பண்றது? என்ன அப்படின்றத வந்து நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து வந்து எழுதப் போறோம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஏபிஐ தேவை. அது என்ன அப்படின்னா, இந்த ஓப்பன் வெதர் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ வந்து அவங்களே குடுக்குறாங்க. இதுல என்ன அப்படின்னா 1000 கால்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 0.0012 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். ஒரு ஏபிஐ கால்க்கும். நம்ம 1000 ஏபிஐ கால்ஸ்க்கு மேல நம்ம வந்து கண்டிப்பா பண்ண மாட்டோம். சோ, அதனால நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெமோ பர்ப்பஸ்க்காக. சரி, ஓகே. இப்ப நம்ம இதுலருந்து பார்த்தோம் அப்டின்னா, இதுல வந்து ரொம்பவே சிம்பிள்ங்க. நீங்க உங்களோட சைன் இன் குடுப்பாங்க. சைன் இன் கேட்டோனே Gmail வச்சுமே சைன் இன் பண்ணிக்கலாம். அதுல போயிட்டீங்க அப்டின்னா, இங்க ஏபிஐல வந்துட்டு உங்களோட அக்கவுண்ட்க்கு கீழயே வந்து இருக்கும். அதுலருந்து நீங்க வந்து ஏபிஐ கீ மட்டும் எடுத்துக்கலாம். சோ, அது வந்து எப்படி எடுக்கணும் என்னங்கிறது அந்த ஏபிஐ டாக்ஸ் ஃபுல்லுமே வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க அதுல பார்த்து ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா எழுத ஆரம்பிச்சரலாம். எப்படி வந்து நம்ம பண்ணணும்? எப்படி வந்து அந்த டேட்டாவ எடுக்கணும்? அப்டின்றத வந்து பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தேவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம ஆப்ன்னு இருக்குல்ல. சோ நான் இத வந்து ஆப் இப்படி மாத்திக்கிறேன். சோ இன்னொன்னு வந்து நான் ஸ்டைல்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன். இந்த ஸ்டைல்ஸ வந்து நான் அன்கமெண்ட் பண்ணி வச்சுடுறேன். நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஒண்ணொண்ணுத்துக்குமே என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைன் பை லைனா வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓகே. இத போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவ் போட போறோம். கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர்ன்னு அப்படின்றது வந்து இருக்க போகுது. சோ இந்த டிவ்க்குள்ளார நம்ம மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிம்பிள். இந்த H1 இருக்குல்ல. சோ இந்த H1ல கோட் அஸ்வின் வெதர் ஆப் அப்படின்ற மாரி வந்து நம்ம சிம்பிளா வந்து வச்சுக்கலாம். சோ இதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். சோ கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டைல்ஸ் எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதுவா இருக்கு. சோ நம்ம இதையுமே வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு நெனைக்கிறேன். சோ நம்ம சின்னது பண்ணிடலாம். சோ CWA அப்படின்னு சொல்லி குடுத்துடலாம். சோ CWA அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். CWA வெதர் ஆப். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முக்கியமா வந்து ஒண்ணு தேவை. அது என்ன அப்படின்னா, நம்ம என்ன சிட்டின்றதோ இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு சென்னையோ, லண்டனோ, யுகே USA நீங்க எத சர்ச் பண்ணீங்கனாலுமே இப்ப புளோரிடா எத சர்ச் பண்ணீங்கனாலுமே அதுக்கு வந்து ஒரு சிட்டி நேம் வந்து தேவைல்ல. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் வந்து வைக்கிறேன். சோ அந்த டிவ்க்குள்ளார சோ கேப்ஸ் லாக் டிவ் வந்து வைக்கிறேன். சோ இந்த டிவ்ல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். கிளாஸ் நேம் என்னன்னா சர்ச் கண்டெய்னர் அப்படின்ற மாரி வந்து குடுக்குறேன். சோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளார வந்து இன்புட் வந்து வைக்க போறேன். ஏன்னா நம்ம வந்து டைப் பண்ண அதுதான் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் வைக்கிறேன். அதோட டைப் வந்து பை டிஃபால்ட்டாவே டெக்ஸ்ட் தான் இருக்கும். சோ நம்ம அத குடுக்க வேணாம். நீங்க வேணும் அப்படின்னா நீங்க அதையுமே வந்து குடுக்கலாம். நான் பிளேஸ் ஹோல்டர்ல என்ன குடுக்குறேன் அப்படின்னா, என்டர் சிட்டி அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வேல்யூவும் இருக்கணும், ஆன் சேஞ்சும் இருக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு இன்புட் குடுக்குறோம் அப்படின்னா, அதுல என்ன டைப் பண்றோம்ன்றது தெரியறதுக்கு வேல்யூ தேவை. அதே மாரி வந்து ஆன் சேஞ்ச் நம்ம டைப் பண்ண சேஞ்ச் நடக்கும்ல அதுவும் தேவை. சோ அதனால இங்க ஈவென்ட் நடக்கும். சோ அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் சிட்டி வந்து பண்றேன். சோ நம்ம என்ன பண்ண எத வச்சு சர்ச் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிய வச்சு சர்ச் பண்ண போறோம். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, target.value வந்து குடுத்துக்கிறேன். சோ அதே மாரி வேல்யூஸ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டின்றது இருக்க போகுது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் நேம எழுதிறலாம். எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டேட்ட வந்து நம்ம போய் வச்சிரலாம். இல்லன்னா நமக்கு வந்து எரர் அடிச்சுட்டே இருக்கும். சோ கிளாஸ் நேம் வந்து என்னன்னு குடுத்துடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அப்படின்ற மாரி வந்து குடுத்துடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இதுக்கான ஸ்டேட்ட வந்து கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கான்ஸ்ட் சிட்டி, செட் சிட்டி, யூஸ் ஸ்டேட் வந்து நம்ம போட போறோம். சோ யூஸ் ஸ்டேட் வச்சு தான் வந்து ரியாக்ட் வந்து ஓடிட்டு இருக்கும். சோ நீங்க எப்போ எந்த காம்போனன்ட் எடுத்தீங்கனாலுமே வந்து ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அது தெரியல அப்படின்னா நம்மளோட யூஸ் ஸ்டேட் வீடியோ இருக்கு. அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்ப இதுல வந்து இன்புட் வந்து போட்டாச்சு. இப்ப நம்ம இன்புட் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நார்மலா சர்ச் பண்ணி என்டர் அடிச்சோம் இல்ல ஏதோ ஒரு பட்டன் இருந்தா தான் நெறைய பேருக்கு வந்து அது மீனிங்ஃபுல்லா வந்து இருக்கும். ஏன்னா பட்டன் இருக்கு ஓகே சர்ச் ஆகுதா இல்லையான்றது நமக்கு தெரியும்ல. சோ நான் கிளிக் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். சோ இந்த பட்டன் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்ன்றது இருக்க போகுது. சோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு ஆன் கிளிக் வந்து வைக்கிறோம். அப்புறம் ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கணும். ஏன்னா பட்டன் இருக்கு அப்படின்னாலே நம்ம அத வந்து கிளிக் பண்ண போறோம். சோ அதனால ஒரு கிளிக் வந்து நடக்கணும். சோ அதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ச் வெதர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். சோ கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டனா வந்து இருக்க போகுது. சோ இந்த ஃபெட்ச் வெதர் இருக்குல்ல. சோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடுறேன். சோ கான்ஸ்ட் ஃபெட்ச் வெதர் ஈக்குவல் டூ ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து இத எழுதிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்டியா வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எரர் அடிக்காம இருக்கும். சோ அதனால நம்ம அத வந்து வச்சாச்சு. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் வச்சாச்சு.
இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம வந்து அடிஷனலா ஆட் பண்றதுதான். ஸோ எரர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எரர் ஷோ பண்ணு. இப்போ சப்போஸ் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஷோ பண்ணு. ஸோ அந்த டேட்டா எப்படி வரணும்? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி ஏபிஐ கால் பண்றது இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு வரலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து 2 வேணும். என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்கு இங்க சர்ச் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ சென்னைன்னு அடிச்சு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்ச் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஏபிஐ கால் நடக்கணும். அந்த ஏபிஐ கால் நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து எனக்கு வந்து டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும். ஒரு ஸ்டேட் வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் வெதர் கமா செட் வெதர் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ குடுத்துட்டேன் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் வந்து போடுறேன். யூஸ் ஸ்டேட்ல வந்து நான் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இருக்க போகுது. இந்த இடத்துல வந்து ஸ்மால் பண்ணிக்கலாம். ஸோ வெதர் செட் வெதர் சொல்லி குடுத்துடுறேன். ஸோ நல்லா வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எனக்கு வந்து எம்ப்டி ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு நல் தான் இருக்க போகுது. அதனால நான் அத வச்சுக்கிறேன். நம்ம அதே மாதிரி சொல்லியிருந்தோம். எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த எரரையுமே கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் எரர் கமா செட் எரர் அப்படின்னு சொல்லி வச்சிடுறேன். ஸோ வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூஸ் ஸ்டேட்ல இது வந்து எம்ப்டியா வச்சுக்கிறேன். ஏன்னா எரர் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஏபிஐல இருந்து நம்மளோட இது வந்து எடுத்திருப்போம். ஸோ இப்போ நீங்க ஏபிஐ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன ஏபிஐ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்மளோட இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம சைன் இன் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் கீழயே வந்து உங்களோட அந்த ஏபிஐ வந்து கீ வந்து இருக்கும். ஏபிஐ கீ. ஸோ நீங்க அதை வந்து இங்க போட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஏபி கீ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நான் அந்த என்னோட என்ன கீ இருக்குமோ அதை வந்து நான் இங்க இந்த இடத்துல வந்து போட போறேன். ஸோ பேசிக்கா இதான் விஷயம். நீங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை டைரக்டா இப்படி வந்து யூஸே பண்ணக்கூடாது. ஒரு இஎன்வி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். டாட் இஎன்வின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணி அதுல இருந்து தான் எடுத்து இங்க ஷோ பண்ணணும். உங்களுக்கு இஎன்வி பத்தி தனியா வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க அதை வந்து மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. ஏன்னா இஎன்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க கீ வந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் கீயா இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஸோ இது வந்து ஒரு ஏதோ ஒரு டேட்டாபேஸோட கீ அப்படின்ற மாதிரி வச்சுப்போமே. இப்ப நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி என்னன்னா இந்த கீஸ்லாம் வந்து நமக்கு எங்கேயோ மாட்டிக்கிச்சு அப்படின்னா ரஷ்யாலலாம் பயங்கரமா ஹேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க நம்ம நார்மலா நம்ம கிட்டப்ல வந்து வச்சிருப்போம். ஸோ பிரைவேட் ரிப்போவா தானே இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாத்தையுமே கிராக் பண்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ நீங்க அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து வந்து டக்குன்னு எடுத்துருவாங்க. நம்மளோட கோட்ல நம்மளாவே தேவையில்லாம அதை வந்து கொடுக்க வேணாம். ஸோ நான் டெமோ பர்பஸ்க்காக நான் இங்க வந்து நான் ஜஸ்ட் வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இஎன்வி பத்தி தெரியணும் அப்படின்னா இது வந்து பேக் எண்ட்லயுமே சரி ஃப்ரண்ட் எண்ட்லயுமே சரி நீங்க எந்த எண்ட்ல ஒர்க் பண்ணீங்கனாலுமே இஎன்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோவே வந்து மேக் பண்றேன். சரி ஓகே. இப்போ வந்து இந்த ஃபெச் வெதர் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் வந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் எதுவுமே சிட்டியே இல்ல நான் டைப்பே பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா செட் எரர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ செட் எரர் வந்துட்டு ப்ளீஸ் என்டர் அ சிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து சிட்டியை நீ ஃபர்ஸ்ட் கொடு நான் அதுக்கப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை செட் பண்ணா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன்னா அப்பதான் வந்து வெளியில வந்து இதுவாயிடும். ஸோ ரிட்டர்ன் பண்ணிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் இருக்காதுல. ஸோ செட் எரர் வந்து மறுபடியும் வந்து எம்டி பண்ணி விட்டுறேன். ஸோ பேசிக்கா இதான் விஷயம். ஸோ இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏபிஐ கால் பண்ணி அந்த டேட்டா வந்து எடுக்க போறேன். ஸோ இதுதான் கொஞ்சம் முக்கியமான பார்ட். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை கேட்ச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ட்ரை கேட்ச் வந்து போட்டாச்சு. ஏன்னா நம்ம ட்ரை கேட்ச்ல போட்டா மட்டும் தான் நமக்கு வந்து எரர்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்றது கிரேஸ்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க ட்ரை கேட்ச் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்போ இதுல இருந்து வர எடுத்து கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவைட் ஆக்சியோஸ் டாட் கெட். ஏன்னா நம்ம வந்து ஆக்சியோஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயங்க. இங்க வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ஃபெச் போட்டு பார்த்திருப்போம். ஏன்னா நம்ம நிறைய பார்த்திருந்தோம் அப்படின்னா ஃபெச்னு நம்ம நிறைய இடத்துல ஃபெச் பண்ணி பார்த்திருப்போம். ஃபெச்சுக்கான வீடியோவுமே நம்ம வந்து போட்டிருப்போம். இது வந்து ஆக்சியோஸ் சேம் கான்செப்ட் அதே தாங்க. இது பேசிக்கா என்ன அப்படின்னா ஆக்சியோஸ்ங்கிறது ஒரு லைப்ரரி. இது வந்து நம்ம அதுல இருந்து வந்து ஃபெச் பண்ணோம். நம்ம ஃபெச்சை தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சியோஸ்ல வந்து உண்டு. ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கெட் ஏபி வந்து எடுக்க போறோம். ஸோ அதனால நான் வந்து இது வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட என் பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ நான் பேசிக்கா இந்த என் பாயிண்ட் வந்து இங்க போட்டுக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் வெதர் மேப் இப்போ ஓஆர்ஜி இங்க ஏபிஐ இருக்குல்ல. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டேட்டா வேணும். ஸோ இந்த என் பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்குமே வந்து தனியா வந்து வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபைண்ட் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா என்னோட சிட்டியா வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சிட்டி நான் என்ன டைப் பண்றனோ அந்த query தான் இந்த கியூன்றது query. ஸோ அதனால வந்து இந்த சிட்டியை வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆப் ஐடி இருக்கணும்ல. ஸோ இந்த பேசிக்கா ஆப் ஐடிங்கிறது என்னன்னா என்னோட ஏபிஐ கீ வந்து இருக்குல்ல. ஸோ அதை வந்து இங்க கொடுக்கணும். ஸோ ஏபிஐ அண்டர்ஸ்கோர் கீ. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா யூனிட்ஸ் வந்து எனக்கு மெட்ரிக்ல வேணும் அப்படின்றதுனால நான் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு
மெட்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது இந்த ஏபி இப்படியே தான் இருக்குமா அப்படின்றது கிடையவே கிடையாது. அவங்களோட ஏபிஐ அவங்க வந்து அப்டேட் பண்ணலாம். பட் இது நான் வந்து எடுத்த வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு சப்போஸ் இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் கவுண்ட். ஏன்னா நமக்கு டேட்டா வந்து எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் அதுக்குள்ளார வந்து நமக்கு டேட்டா வந்து இருக்கும். அதுக்குள்ளார வந்து நமக்கு கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி எடுக்கணும் எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஏபிஐல வந்து கன்சோல் லாக்ல போட்டு காமிச்சாதான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஏபிஐ கீயை வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டாதான் வந்து தெரியும். ஸோ நான் அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏபிஐ கீயை போடுறதுக்கு முன்னாடி நமக்கு இங்க ஒரு விஷயம் வந்து பண்ணணும். நம்ம இங்க வந்து அவைட் கொடுத்துருக்கோம் ரெஸ்பான்ஸ்ல. பட் ஆனா இங்க வந்து அசிங்க் வந்து போடவே இல்ல. சோ நீங்க வந்து இந்த அவைட் அசிங்க்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க ஏதோ ஒரு ஏபிஐ கால் ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு டிலே ஆகி வரும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம அசிங்க் அவைட் வந்து நம்ம போடணும். இதை பத்தி இதுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகுதா அப்படின்றது கிடையவே கிடையாது. இதை தாண்டி நிறைய இருக்கு. அதை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, நம்மளோட எண்ட் பாயிண்ட்ல இன்னும் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஏபி டாட் ஓப்பன் வெதர் மேப் வந்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கன்சோல் லாக் வந்து போட போறேன். அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கு. ஓகே. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட ஏபிஐ கீ இங்க வந்து பேஸ்ட் பண்ணாதான் நமக்கு வந்து என்ன வேல்யூஸ் வருது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா நான் இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு ஏன்னா இது வந்து பிரைவேட் கீ. ஸோ அதனால நான் வந்து இதை நான் வந்து ஏன்னா நான் மறுபடியும் வந்து ரொட்டேட் பண்ணுவேன். கீஸ் வந்து ரொட்டேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் இப்போதைக்கு கீஸ் வந்து ரொட்டேட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இது கொஞ்ச நேரத்துக்கு தேவைப்படுது. ஸோ அதனால நான் அதை வந்து ஹைட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் இங்க வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுல வந்து ஒண்ணே ஒண்ணு வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா நம்மளோட ஆக்சியோஸ் வந்து நம்ம இங்க போட்டிருப்போம். பட் இம்போர்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ ஆக்சியோஸை வந்து அந்த லைப்ரரியை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளவுதான் விஷயம். ஸோ நமக்கு இப்போ இங்க ரெஸ்பான்ஸ் வருதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து சிட்டி ஏதாவது போறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னைன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்றேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா வந்து வருது. ஸோ இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஆப்ஜெக்டா தான் இருக்கு. ஸோ நான் டாட் டேட்டா வந்து எடுக்கிறேன். ஸோ அதுல இருந்து எடுத்துட்டு அதை வந்து கவுண்ட் இருக்கு பாருங்க. கவுண்ட்ன்றது இருக்குல்ல. ஏன்னா நம்ம சென்னை வந்து சர்ச் பண்ணிருக்கோம். ஸோ கவுண்ட் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. ஸோ இஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன். ஸோ சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட வெதர் லிஸ்ட் இருக்குல்ல. ஸோ செட் வெதர் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ரெஸ்பான்ஸை எடுத்து அதுல இருந்து வர டேட்டாவை எடுத்து அதுக்குள்ள வந்து லிஸ்ட்ன்றது இருக்கு. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு, அதுல இருந்து வர டேட்டா இருக்கு, அதுல இருந்து வந்து லிஸ்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து நமக்கு ஒண்ணே ஒண்ணு தான் ஃபர்ஸ்ட் அரே இருக்கு. ஸோ அதனால நான் வந்து லிஸ்ட்ல வந்து அரே ஆஃப் 0 வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நம்ம இங்க வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இப்போ வந்து நம்மளோட வெதர் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல. ஸோ நம்ம எல்ஸும் வந்து கொடுக்கணும். ஸோ அது என்ன எல்ஸ்ல இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிரேட்டர் தென் 0வா இல்ல அப்படின்னா நமக்கு வந்து எரர் தான் ஆப்வியஸா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட செட் எரர்ல வந்து சிட்டி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்க ஜஸ்ட் வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளோட கேட்ச் வந்து இருக்குல்ல. ஸோ கேட்ச்ல வந்து நம்ம இதையுமே வந்து எரரை வந்து ஹேண்டில் பண்ணோம். ஸோ செட் எரர்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் எரர் அக்கர்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அண்ட் எரர் அக்கர்ட் ப்ளீஸ் ட்ரை அகைன் அகைன் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டாவை வந்து செட் பண்ணியாச்சு. எரர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி வந்து அடுத்தடுத்து நம்ம யூஐல வந்து ஷோ பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த டிவ் வந்து போட்டிருக்கோம்ல இந்த பட்டன் கீழே. ஸோ நான் இது கீழே வந்து என்னோட எரரை வந்து போட்டுக்கிறேன். ஸோ எரர் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ஒரு பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து பேராகிராஃப் டேக் வந்து போடுறேன். ஸோ இது வந்து அண்டுன்னுவாங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி இல்லாம இப்படி போட்டோம் அப்படின்னா ஆர். ஸோ இது வந்து சப்போஸ் ட்ரூவா ஃபால்ஸோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி ஆர்ல இருக்கும். அண்டுனா சப்போஸ் எரர் இருந்தா மட்டும் எனக்கு இது வந்து ஷோ பண்ணு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பேராகிராஃப் டேக்ல வந்து கிளாஸ் நேம் வந்து போட்டுக்கிறேன். அது வந்து எரர்னு இருக்க போது. ஸோ அதே மாதிரி நம்மளோட பேராகிராஃப்ல இங்க இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எரர் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடறோம். ஸோ நமக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்க வந்து ஷோ ஆகும். சரி, நம்ம இப்ப இந்த கன்சோல் தேவையில்ல. நம்ம வந்து தூக்கிடலாம். ஏன்னா டேட்டா வந்து ஸ்டேட்ல வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ ஒண்ணா வந்து வெதர் வந்து எப்படி வந்து இங்க நமக்கு ஷோ பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி வெதர்ல வந்து நம்ம ஏன்னா செட் வெதர்ல தான் வந்து ஸ்டேட்டை செட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் சப்போஸ் வெதர் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா மொத்தத்துக்குமே வந்து சரௌண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிவ்க்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து வெதர் கார்டு. ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட H2 வந்து போட போறோம். ஸோ இந்த H2 வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கு என்ன கண்ட்ரின்றத ஷோ பண்ணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து போட்டுக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா சிட்டின்றது இருக்க போது. H2ல வந்துட்டு வெதர். ஏன்னா நீங்க இந்த கன்சோல்ல நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். உங்களுக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே அதுக்குள்ளார வந்து இருக்கும். இந்த வெதர் டாட் நேம், வெதர் டாட் சிஸ் டாட் கண்ட்ரி இது எல்லாமே வந்து இருக்கும். நான் இப்ப கன்சோல் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ நான் அதனால உங்களுக்கு மறுபடியும் வந்து காட்டுறேன்.
ஸோ சென்னைன்றது போட்டு நான் சர்ச் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வருதுல்ல. ஸோ நான் இப்ப இதுல இருந்து வர டேட்டாவ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்க வந்து டேட்டாவ வந்து எடுக்கிறேன். ஸோ அதுலேருந்து வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட லிஸ்ட்ட தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ நான் அது வந்து எடுத்தாச்சு. இதுதான் நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ நான் இதுலேருந்து என்ன பண்றேன் அப்படின்னா, வெதர் டாட் நேம் இந்த நேம் இருக்குல்ல. ஸோ நான் இந்த நேம் வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்படிதான் வந்து எடுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா வந்துட்டு நம்மளோட இதையுமே வந்து போட்டுக்கலாம். ஸோ கண்ட்ரியுமே போட்டுக்கலாம். அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட் வந்து வெதர் இருக்கு. ஸோ அதுலேருந்து எடுத்துட்டு இந்த டாட் சிஸ் டாட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சிஸ் அதுக்குள்ளார ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஸோ டாட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி இந்த கன்சோலை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் சென்னை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுல. ஸோ நம்ம இப்போ என்ன வெதர் இருக்கு என்ன ஏது அப்படின்ற ஃபுல்லுத்தையுமே வந்து நம்ம எடுத்து இப்போ வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த இமேஜ் வந்து எப்படி வைக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இமேஜ் வந்து இருக்க போது அதுல வந்து சோர்ஸ் வந்து இருக்க போது அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா வந்து என்ன நேம் ஏதாவது வைக்கணும். அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெதர் ஐகான் வந்து வைக்கிறேன். ஸோ வெதர் ஐகான் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கிளாஸ் நேம் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெதர் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் சிம்பிளா. ஸோ இந்த சோர்ஸ்ல வந்து எப்படி என்ன வைக்கணும் டைனமிக்கா தான் நமக்கு வந்து டேட்டா வந்து ஷோ பண்ணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், சில இடத்துல குளிரா இருக்கலாம், சில இடத்துல வந்து வெயில் அடிக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி டைனமிக்கா பண்ணணும். அதையுமே நான் எப்படி பண்ணணும் என்னன்றதை உங்களுக்கு வந்து காட்டுறேன். மத்த அடுத்தடுத்ததை போட்டு நம்ம இதை வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது நான் டெம்பரேச்சர் ஸோ டெம்பரேச்சர் இருக்க போது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மேத் டாட் ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா ரவுண்ட் வந்து ஒரு ரவுண்ட் வேல்யூஸ்க்கு வந்து வந்துடும். இப்போ சப்போஸ் 4.1 4.2 இல்ல 4.5 4.6 எது இருந்தாலுமே அது வந்து எதுக்கு கீழே கிட்டக்க எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை ரவுண்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா விஷயம். 5ஓ 4ஓ அந்த மாதிரி வந்து அது ரவுண்ட் பண்ணிக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட வெதர் இருக்குல்ல. ஸோ அதை எடுத்து அதுல இருந்து வர மெயின் வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் இருக்குல்ல. ஸோ அதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் இதை வந்து இது பண்ணிடுறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேசிக்கா வந்து டிகிரி செல்சியஸ் அப்படின்றதுக்கு ஸோ டிகிரி ஐகான் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ டிகிரி சிம்பிள் ஐகான் சிம்பிள் அண்ட் கீபோர்ட் ஓகே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா நாட் இன்ட்ரெஸ்டட் இதோ இங்க இருக்கு. ஸோ நான் இதை இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். நீங்க வேணும் அப்படின்னா நீங்க நிறைய மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போதைக்கு இதே வந்து ஓ மை காட் சரி ஓகேங்க. இப்போ நம்ம டாட்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா டிகிரி ஸோ இது வந்து வச்சுக்கலாம். ஸோ செல்சியஸ் ஸோ இது வந்து புரியும். நீங்க அந்த டிகிரி ஐக்கானை வந்து நீங்க போட்டீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் டேக் வந்து மறுபடியும் வந்து போட போறோம். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் ஸோ நீங்க நிறைய இடத்துல பாத்துருந்தீங்க அப்படின்னா ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கும். நான் இதை வந்து என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து பேராகிராஃப் டேக் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அப்புறம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்ஸ் லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ வந்துட்டு நம்ம சம்மர் டைம்லலாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 டிகிரி 38 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது என்ன 50 டிகிரி மாதிரி இருக்கு 40 டிகிரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. இதுதான் அந்த ஃபீல்ஸ் லைக். இந்த ஃபீல்ஸ் லைக்கையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத் டாட் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேத் டாட் ரவுண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெதர் டாட் மெயின் டாட் இங்க வந்து ஃபீல்ஸ் லைக்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நல்லா இது பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் இதெல்லாம் எப்படி வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி செல்சியஸ் சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பேராகிராஃப் டேக் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்க போறோம். ஸோ பேராகிராஃப் டேக் இந்த பேராகிராஃப் டேக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிளாஸ் நேம் போட்டாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ் நேம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ பேசிக்கா டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து எடுத்துடலாம். நம்மளோட ஸ்டேட் வெதர் இருக்கு. ஸோ அதுல இருந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுலயே ஒரு வெதர் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு 0th வந்து எடுக்கிறோம். 0th அரேவை எடுத்து டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் இதெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறேன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக்ல போட்டு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுல. ஸோ இதுதான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பேசிக்கா. ஸோ இந்த நம்ம வந்துட்டு சம்மரா இருக்கு இந்த ஏதோ ஹேஸ் சம்மர் ஹாட் இந்த மாதிரி வரும்ல. ஸோ இதுதான் வந்து இந்த ஹேஸ்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையே இல்லை தான் நம்ம நிறைய வந்து அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். பட் இருந்தாலுமே டேட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஷோ பண்ணுவோம். ஹியூமிடிட்டியும் விண்ட் ஸ்பீடும் வந்து போட போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ இதுல வந்து ரெண்டுமே வந்து கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம்ல வந்து இன்ஃபோ தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால நான் அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே இன்னொரு பேராகிராஃப் டேக் வந்து போட போறேன். ஸோ போட்டுனா என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹியூமிடிட்டி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு விண்ட் ஸ்பீடு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும். ஸோ விண்ட் ஸ்பீடு. ஸோ விண்ட் ஸ்பீடு. ஸோ இது வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு என்ன ஸ்டைல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டைல்ஸ் எழுதிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும். நம்ம டைனமிக்கா எப்படி வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அதே மாதிரி ஹியூமிடிட்டி டேட்டாவையும் விண்ட் ஸ்பீட் டேட்டாவையும் நம்ம வந்து எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டைல்ஸ் பார்த்தலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல வந்து ஸ்டார் போட்டிருக்கேன்ல. ஸோ ஸ்டார்னா மொத்தமா அப்ளை ஆகும். மார்ஜின் 0வும் பேடிங் 0. அப்புறம் வந்து பாக்ஸ் சைசிங்கிறது பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நீங்க பாப்பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கூகுள் ஃபாண்ட்டுமே எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மொத்த பாடிக்குமே அப்ளை ஆகணும். ஸோ இந்த பாடி பாத்தீங்கன்னா இந்த மொத்தத்துக்குமே இருக்கும் பாருங்க. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லீனியர் கிரேடியன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ மேல கொஞ்சம் டார்க்கா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டார்க்கா இருக்கும். அப்புறம் போக 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 ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ லீனியர் கிரேடியன்ட் 135 டிகிரி கொடுத்துருக்கேன். இந்த கலர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே நீங்க கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல இங்க போட்டீங்கனாலே வந்து வரும். ஸோ கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னாலே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த எக்ஸ் வேல்யூஸ் ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அதையே நீங்க வந்து போடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஹைட் வந்து 100 வியூ ஹைட் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிருக்கேன். ஃபிளெக்ஸ் மீன்ஸ் ரோ வைஸ்க்கு போயிடும். அப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் பண்ணிருக்கேன். அலைன் ஐட்டம் சென்டர், பேடிங் வந்து 20 px. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தோம்ல ஓவரால் கண்டெய்னர், இந்த ஓவரால் கண்டெய்னர் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா வித் வந்து 100% மேக்ஸ் வித் வந்து 500 px வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ இந்த கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் வந்து இந்த கிரே கலரும் அப்புறம் பேடிங் வந்து கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளார பேடிங்னா என்னன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற ஸ்பேசிங், மார்ஜின்னா வெளியில இருக்கிற ஸ்பேசிங். ஸோ அதனால பேடிங் வந்து ஒரு 25 px. பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கர்வினஸ் வந்து 4 சைடுமே வந்து அப்ளை ஆயிருக்கும். ஸோ இந்த கர்வினஸ்க்காக தான் இந்த பார்டர் ரேடியஸ் கொடுக்குறோம். அப்புறம் வந்து பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்கிரீன்ல இருந்து கொஞ்சம் எலவேட் ஆகி வரும் அப்படின்றதுனால பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்கேன். அப்புறம் பேக் ட்ராப் ஃபில்டர் வந்து கொஞ்சம் பிளர் பண்ணி 8 px இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நம்மளோட டைட்டில் இங்க CWA வெதர் ஆப் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் இங்க எழுதிருக்கேன். டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 32 pxக்கும், கலர் வந்து இந்த 333ன்றதுக்கும், மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 pxக்கும், ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 600க்கும் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளோட சர்ச் கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ இந்த சர்ச் கண்டெய்னரை டார்கெட் பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிறேன். கேப் வந்து ஒரு 10 px இருக்கட்டும். அதே மாதிரி இதுல இருந்து கொஞ்சம் கீழே வந்து ஒரு மார்ஜின் பாட்டம் ஒரு 20 px இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளார இருக்கிற இன்புட் இருக்குல்ல, ஸோ இந்த இன்புட் இருக்குல்ல, இந்த இன்புட் பாக்ஸ்க்கு வந்து நான் இங்க ஸ்டைல் எழுதிருக்கேன். ஃபிளெக்ஸ் வந்து 1 மொத்த இதுக்குமே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் பேடிங் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைஸ்ல 16 pxல தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்டர் வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் இந்த இடத்துல ஹோவர் பண்ணாம இந்த ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா ஒரு கிரே கலர் பார்டர் வந்து வருதுல. ஸோ இந்த பார்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் மறுபடியும் வந்து பார்டர் ரேடியஸ் இந்த கர்வினஸ்க்காக கொடுத்துருக்கேன். அவுட்லைன் வந்து நன் அப்படின்னா பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ் வரும். நீங்க டிஃபால்ட் இன்புட் போட்டீங்கன்னா தெரியும். ஸோ அது இல்லாம இருக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். அப்புறம் டிரான்சிஷன் 0.3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அவுட்லைன் நன்னு, ஸோ மேக்ஸ் வித் பேடிங், மார்ஜின் இது எல்லாத்த பத்தியுமே நம்ம சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்புறம் வந்து இன்புட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஃபோக்கஸ் மீன்ஸ் பேசிக்கா நான் அதை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆகி வரணும்ல, அதனால அதுக்கு ஒரு பார்டர் கலரும் அதுக்கு பாக்ஸ் ஷேடோவும் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எலவேட் ஆகி வரணும், கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து வெளியே இப்போ நீங்க கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டைல் வந்து வரும். இதுல இருந்து வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டைல் வந்து போயிடும். ஸோ பேசிக்கா அதுதான் ஃபோக்கஸ்ங்கிறது. இப்போ அந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். உள்ள கலர் வந்து ப்ளூக்கு வந்து பிளாக் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்டர் வந்து நன் கொடுத்துறேன். அதே மாதிரி பேடிங் வந்து ஸ்பேசிங் வந்து 12 px 18 px கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16 px. பார்டர் ரேடியஸ் மறுபடியும் இந்த கர்வினஸ்க்காக இந்த 4 சைடு பாத்தீங்கன்னாலே தெரியும். கர்வினஸ்க்காக ஒரு 8 pxக்கும், கர்சர் வந்து பாயிண்டராகவும், டிரான்சிஷன் வந்து 0.3 செகண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டரை ஹோவர் பண்றோம்ல, இப்போ ஒரு கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா வந்துட்டு போகும் பாருங்களேன். ஸோ இதுக்காக இதை கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். பட் இதனா ரொம்பவே ஒரு யூஐல பார்க்கும்போது கொஞ்சம் எலவேட் ஆகி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெட் கலர்ல காட்டு சென்டரா வந்து போட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 14 pxக்கும், மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 10 pxக்கும் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கார்டு இருக்குல்ல, ஸோ இந்த கார்டுக்கு வந்து ஓவராலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா மார்ஜின் டாப் வந்து கொடுக்குறேன் ஒரு 20 pxக்கு. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஒயிட் கலர்ல கொடுக்குறேன். ஏன்னா கிரே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்டு போட்டுருக்கோம்ல, ஸோ அது கொஞ்சம் எலவேட் ஆகி வரணுன்றதுனால நம்ம பாக்ஸ் ஷேடோவும் போட்டிருக்கோம், பேடிங் கொடுத்துருக்கோம், பார்டர் ரேடியஸ் இதுக்குமே அப்ளை பண்ணிருக்கோம் இந்த கர்வினஸ்க்காக. அப்புறம் டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணி விட்டுறேன். ஸோ நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இங்க வந்து ஸ்டைல் எழுதிருக்கோம். சிட்டிக்கு வந்து என்ன எழுதிருக்கோம், வெதர் ஐகானுக்கு எழுதிருக்கோம், டெம்பரேச்சருக்கு வந்து எழுதிருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டி கொஞ்சம் இதுவா இருக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெதர் ஐகானுக்கு இங்க இந்த சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டும் வித்தும் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். 120 120. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் போல்டாகி தெரியணும் அப்படிங்கிறதுனால அதை பெருசு பண்ணி காட்டியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஃபீல்ட்ஸ் லைக்லாம் வந்து ஃபீல்ட்ஸ் லைக், டிஸ்கிரிப்ஷன், இன்ஃபோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டைல் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட
ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம மீடியா கொரிஸுமே வந்து எழுதியிருக்கோம். மேக்ஸ் வித் வந்து 480pxக்கு என்ன இருக்கணும், கண்டெய்னர் டைட்டில், சர்ச் கண்டெய்னர், பட்டன், வெதர் ஐகான், டெம்பரேச்சர் இது எல்லாத்துக்குமே சின்ன சின்னதா நம்ம வந்து எழுதியிருக்கோம். வித், ஹைட், ஃபாண்ட் சைஸ் இதை மட்டும் தான் எழுதியிருக்கோம். மீடியா கொரிஸ் வந்து பேசிக்கா என்னன்னா நம்மளோட எந்த சைஸ் எடுத்தாலுமே அது வந்து ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த சேல்ஸ் எழுதுறது. ஸோ நீங்க மீடியா கொரிஸ் பத்தி தெரியல அப்படின்னா நான் அதோட வீடியோவையும் வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இப்போ app.js வந்து போயிடலாம். ஸோ நம்ம இப்போ நமக்கு வந்து 2 விஷயம் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமிடிட்டியோட விண்ட் ஸ்பீடையும் வந்து நம்ம டேட்டா வந்து எடுத்துடலாம். அப்புறம் நம்ம இமேஜ் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றதையுமே வந்து பார்த்தலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் டாட் விண்ட் டாட் ஸ்பீட். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதே மாதிரி வந்து ஹியூமிடிட்டிக்கும் வந்து எடுக்க போறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஹியூமிடிட்டிக்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் டாட் மெயின் டாட் ஹியூமிடிட்டி. ஸோ இது எல்லாமே எப்போ உங்களுக்கு இதுல இருந்து எப்படி நான் டேட்டா எடுக்கிறேன், மெயின்ல இருந்து எப்படி எடுக்கிறேன், ஹியூமிடிட்டி சில இடத்துல விண்டுன்னு போட்டிருப்போம், சில இடத்துல வெதர்னு போட்டிருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அந்த ஏபிஐ காலை பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் இப்போ சர்ச் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கும் வரும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேல நேரா போக வேண்டியது டேட்டால போகணும். ஸோ டேட்டால போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாவை வந்து அப்படியே எடுத்து நீங்க ஒன்னு ஒன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மறுபடியும் பெருசு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல கிளவுட்ஸ் இருக்கு, கோஆர்டினேட்ஸ் இருக்கு, என்ன கோஆர்டினேட்ஸ்ல இருந்து வேணும். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஈஸியா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து இமேஜ் மட்டும் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும் லாஸ்டா. அதனால அதை என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை டைனமிக்கா மாத்திக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு ஸ்டாட்டிக்கா வந்து போட முடியாது. பட் அதுலயுமே வந்து நமக்கு எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா HTTP. ஸோ இந்த ஓப்பன் வெதர் மேப் இருக்குல்ல, ஸோ ஓப்பன் வெதர் மேப். ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக எதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கிராச்ல இருந்து எழுதுறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட முடியும். பட் ஆனா நான் இது இப்படி எப்படி எழுதுறேன் அப்படிங்கறத வச்சுதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஓகே, இப்படிதான் எடுக்கணும், இப்படிதான் எழுதணும் அப்படிங்கறதுனால. அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து வந்து எழுதிருக்கேன். ஸோ இமேஜ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் WN கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமிக்கா வந்து எடுக்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா என்னோட வெதர் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து எடுத்துட்டு வெதர் மறுபடியும் வந்து போடுறேன். ஸோ அதுல வந்து நம்ம இங்க பாத்திருந்தோம்னாலே தெரியும். உங்களுக்கு இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருப்போம். இங்க பாத்தீங்கன்னா டாட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் பதிலா நம்ம வந்து ஐகான் எடுக்க போறோம். எடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2x டாட் இது வந்து என்னவா வேணும் அப்படின்னா பிஎன்ஜியா வேணும். ஸோ நான் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம இது எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம மறுபடியும் வந்து சென்னை கிளிக் பண்றேன், சர்ச் அழுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஃபீல்ஸ் ஹேஸ்ன்னு சொல்லிட்டு வருதுல. ஸோ இங்க ஹியூமிடிட்டி 62, விண்ட் ஸ்பீட் வந்து 6.17. ஸோ இந்த இடத்துல வந்துச்சு. இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஊர் வேணுமோ நீங்க அதை வந்து போட்டுக்கலாம். சும்மா நான் ஜஸ்ட் வந்து லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, சர்ச் அழுத்துறேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரே இமேஜ் கிடையாது, டைனமிக் இமேஜ் வருது. 5 டிகிரி செல்சியஸ், ஃபீல்ஸ் லைக் 2 டிகிரி செல்சியஸ். ஸோ கிளியர் ஸ்கையா தான் இருக்கு. ஹியூமிடிட்டி 83, விண்ட் ஸ்பீட் 4.47. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன சிட்டிஸ் வேணுமோ, நீங்க எந்த சிட்டிஸ் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்துட்டு தஞ்சாவூர்னு சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்ச் அழுத்துறேன். ஸோ தஞ்சாவூர்ல வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து இதுவா இருக்கு, கொஞ்சம் வானம் மூடி இது அப்படி இருக்கு. ஸோ அதனால நான் வானம் மூடி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 32 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஆனா ஃபீல்ஸ் லைக் வந்து 32 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. புரோக்கன் கிளவுட்ஸ், பேசிக்கா புரோக்கன் கிளவுட்ஸ்னா இதுதான். ஸோ அங்கங்க வந்து வானம் வந்து மூடியும் திறந்தும் இந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ இதனால இப்படி போட்டுக்கிறோம். ஹியூமிடிட்டி வந்து 55யும் விண்ட் ஸ்பீட் வந்து 3.93யும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஊர் இருக்கோ, நீங்க எந்த ஊர் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிக்கலாம். பர்சனலா உங்களுக்கு இதுக்கப்புறம் இதை என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது உங்களோட இது. நான் இந்த சோர்ஸ் கோட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. கிட்டபோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கா வந்து நீங்க வெதர் செக் பண்றதுக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு செக் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு போர்ட்போலியோ ப்ராஜெக்ட். ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே வந்து தெரியும். இதெல்லாம் வந்து ஏபிஐ கால் எடுக்கிறோம், ஏபிஐ கால் இந்த சர்ச் பண்றோம். இது வந்து நம்ம ஸ்கிராச் நம்ம எழுதல, ஒரு ஏபிஐ கால் இருக்கு. நம்ம ஒரு ஏபிஐ எழுதி வச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்ம டேட்டாஸை எடுக்கிறோம், ஷோ பண்றோம். இது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னுமே நிறைய வந்து இதுல என்ஹான்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதே மாதிரி நான் இப்ப சிட்டி மட்டும் வச்சிருக்கேன். நீங்க அதுக்கு வேற கண்ட்ரிக்கு வைக்கலாம். இப்ப கண்ட்ரிக்கு வைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நீங்க இதுக்கப்புறம் இன்னும் வேற என்னென்னலாம் என்ஹான்ஸ் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ் என்ன, இப்ப வந்துட்டு நம்மளோட லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து வெதரை வந்து ஷோ பண்றது. ஏன்னா பேசிக்கா கூகுள்லாம் வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளோட லொகேஷன் என்னவோ அதுக்கு ஏத்த அந்த வெதர் வந்து இருக்கும். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னாலே இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய வந்து இருக்கும். நீங்க இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நம்ம வந்து அம்மாப்பேட்டை வரைக்குமே வந்துட்டு தஞ்சாவூர்ல தான் இருக்கும். தஞ்சாவூர் மக்கள் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப சென்னைன்னு பாத்துக்கிட்டோம்லுமே அதுலயுமே வந்து நிறைய இருக்கும். இப்ப வடபழனியில இருக்கணும்னு சென்னை தான் சொல்லுவான். ஸோ நிறைய இடத்துல இருக்கும். நம்ம அதுக்கேத்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் வந்து வச்சுக்கணும். ஸோ இப்ப காஞ்சிபுரம் பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் இதுவே வந்து இருக்கும். நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளது இப்ப தாம்பரம்லாம் வந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து இருக்குல்ல. ஸோ நமக்கு ஏத்த நம்மளோட லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி வெதரை வந்து
ஷோ பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்களா அடுத்தடுத்தது என்ஹான்ஸ் பண்ணலாம். இதை அந்த சோர்ஸ் கோட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.